ஆமாம், அதுதான் அவங்களுடைய முதல் மேடை இது. இருந்த போதிலும் அவங்க எழுத்து பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. விட்டால் இவங்க அக்கா ஒரு நூல் போடுவாங்க அப்படின்றபடி தோணுது எனக்கு. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க அக்கா. தொடர்ந்து இப்போது ஒரு தேநீர் இடைவேளை. நம்ம எல்லாம் தேநீர் குடித்துவிட்டு வந்து சுட சுட மீண்டும் இரண்டாவது அமர்வில் அமர்வோம். அனைவருக்கும் வணக்கம். வாங்க டீ குடிக்கலாம். எல்லாரும் தேநீர் குடிச்சாச்சா? அப்படிங்களா? இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்திருக்கணுமே. வந்துச்சு. எல்லாரையும் அப்படி பார்த்து ஒரு கலந்துரையாடல், நட்பு வட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கோன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து ரெண்டாவது அரங்கத்திற்குள்ள நுழைகிறோம். இதுக்கு இந்த நூல், இரண்டாவது நூல், வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. அது சொன்னது வெளியில் தேநீர் குடிச்சாச்சுன்னா உள்ள வந்துடலாம். இப்போ நம்முடைய இந்த இரண்டாவது நூல் வெளியீடு காட்டுப்பூவுக்கும் பிறவிக்கடன், இந்த அருமையான நூல் வெளியீடு இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் முன் நடைபெறவிருக்கிறது. முதலாவதாக இப்போது இந்த நூல் வெளியீட்டிற்கான ஒரு முதன்மை நூலை வெளியிடக்கூடியவராக நம்முடைய மதிப்பிற்குரிய இலக்கிய செல்வம் கவிஞர் KV ராஜேந்திர பாபு ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அதே போன்று இந்த நூலை பெறுவதற்காக நம்முடைய மதிப்புறு முனைவர் திருவை பாபு ஐயா இவர்கள் பாரதிதாசன் இலக்கிய அமைப்பை வெகு சிறப்பாக மடிப்பாக்கத்தில் நடத்தி வருபவர். மதிப்புறு முனைவர் மதிப்புக்குரிய திருவை பாபு ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அதே போன்று இரண்டாம் படி பெறக்கூடிய நம்முடைய கவியறிவு காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாமே வங்கியில் வேலை பார்த்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாது பேசுனாங்கன்னா இன்னைக்கு ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் கூட அவங்க முன்னாடி ஒன்றும் நிற்க முடியாது. இலக்கியத்திலேருந்து இது இருக்குது, இந்த திரைப்பட பாடலுக்கு அது ஒத்து இருக்குது அப்படின்னு பல்வேறு இடங்களை அவ்வளோ நினைவாக நம்ம கேஜிஆர் ஐயாவட்டும் சரி, அவங்களும் சரி, அவங்க இரண்டு பேருக்குள்ளே நட்பும் உறவும் ரொம்ப பலம். அப்படி இருக்கும்போது அதை ரெண்டு பேருமே பகிர்ந்து கொண்டு ரெண்டு பேர் பேசினாலும் நமக்கு ஒரு பிரமிப்பை தான் கொடுக்கும். ஐயா அவர்கள் இன்னும் சிறப்பாக பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் நமக்கு இலக்கியம் சார்ந்து வகுப்பு எடுத்து அங்கே அப்படியே ஒரு தொடர்ந்து அவர் ஞாயிறுதோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்பார், பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் தான் இருப்பார். அதை ஒரு தன்னார்வத்தோடு விடாமல் செய்யக்கூடிய அவரை பார்த்து வணங்குகிறோம். ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அதே போன்று தொடர்ந்து நம்முடைய நூலை பெறுவதற்காக எங்களுடைய அன்பு மாமா, எங்களுடைய அக்கா, இவங்க அக்கா அப்பாவின் அக்கா உறவின் முறை, அவங்க எங்கள் தாய் வழி உறவு முறை. மதிப்பிற்குரிய புருஷோத்தமன் ஐயா அவர்கள் மாமா, இவங்க படிப்புக்கு இவர் திண்டிவனத்தில் வெங்கடேஸ்வரா ஸ்டோர்ஸ்ன்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அவர்களுடைய அது கடையாக அவரை நடத்தலை. அந்த எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த நோட்டு புத்தகங்களை வாங்குவதற்கான வசதி வாய்ப்பு இல்லாத மக்களுக்காக அவர் பாட்டுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் எடுத்து கொடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க இடது கை கூட தெரியாது, அந்த அளவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு அவரால் நல்லா படித்து பெரிய இன்னைக்கு வெளிநாட்டிலெல்லாம் அந்த வசிக்கிற அந்த பிள்ளைங்கள்லாம் அவரை தேடி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த அளவுக்கு போவாங்க. அப்படியான ஒரு அருமையான மனிதர். இறைவன் எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்த கொடை. சமீபத்தில் 2 வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் அக்கா தவறிவிட்டாலும் எங்கள் மாமாவினுடைய இந்த இது என்றென்றைக்கும் எங்களுடன் இருக்க வேண்டும் என்று இறைவனை என்றும் பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய 3ஆம் படியினை வெளியிடுபவர்
உயர் திரு முகிலை ராசபாண்டியனார் ஐயா அவர்கள். இவர்கள் பேராசிரியர், பேச்சாளர், எழுத்தாளர். இந்த நூல் வெளிவருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் என்று சொல்லலாம். ஐயா அவர்களை இந்த அவை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ந்து நம்மிடையே புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முனைவர் மு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். இவங்கள பேசுகிறதெல்லாம் பார்த்தா கேட்டால் ஐயா மதிப்புறு பேராசிரியர். அதாவது எங்கே அப்படின்னு சொன்னால் பாரதி கலை அறிவியல் மகளிர் கல்லூரி புதுக்கோட்டையில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். இலக்கியத்திற்கும் இவருக்கும் என்றைக்கும் அந்த ஒரு தொடர்பு பணி நிறைவு பெற்றாலும் இருந்து வருவது மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். 4ஆம் படி பெறுவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடிய உயர் திரு வி ராகவேந்தர் ஐயா அவர்கள். இவங்க சிவாஜி கணேசன், நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ரசிகர் மன்றத்தினுடைய அனைத்து சிவாஜி கணேசன் 1 2 இல்லைங்க, அனைத்து சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தினுடைய வைத்து நடத்தக்கூடிய நிர்வாகி ஐயா ராகவேந்திர ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதே போன்று இந்த நூலை பெறுவதற்காக நம்மிடையே அமெரிக்கா ஹூஸ்டனில் இருந்து வந்திருக்கக்கூடிய உயர் திரு ராஜேஷ் அவர்கள். இவர்கள் கணினி பகுப்பாளர், அதே நேரத்தில் இசையில் அவ்வளவு ஆர்வம். குறிப்பாக நம்முடைய பாடகர் பி சுசிலா அம்மாவினுடைய செல்ல பிள்ளை அவங்க. இவர் போனாங்கன்னா அவங்க அப்படியே அவங்கள வாரி அடைச்சி அவங்க ஒரு முத்தம் கொடுத்து அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய அவ்வளவு ஒரு நெருங்கிய ஒரு பி சுசிலா அம்மாவுடன் உறவு இருக்கக்கூடியவர். அவரும் அக்காவை போல இசை 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 எம்எஸ்வி என்பது அது நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் வரவேற்கிறோம். இப்போது இந்த நிகழ்விற்கு நமக்கு அந்த முதல் படியை பெறுவதற்காக நம்முடைய மதிப்பிற்குரிய கேஜி ராஜேந்திர பாபு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அக்கா, காட்டுப்பூக்களுக்கும் பிறவிக்கடன். இந்த பூமியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிறவிக்கடன் இருப்பதனால தான் நம்ம உயிரோட இந்த பிரபஞ்சத்தில் உலவுகிறோம் என்று நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த காட்டுப்பூக்களுக்கும் பிறவி கடன் என்ற இதை அடிக்கோடிட்டு காட்டியிருப்பதன் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மிக்க மகிழ்ச்சி. சிறப்பு. மிகவும் சிறப்பு மிக்க இந்த நூலை கொடுத்ததற்கும் பெற்றுக்கொண்டதற்கும் இருவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய மதிப்புக்குரிய கவியறிவி காவுக்கி ஐயா அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள். இதை எங்களது அன்பு மாமா உயர் திரு புருஷோத்தமன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஐயா அவர்களை கொடுக்குறாங்க. இவங்க பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இப்போ தான் பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா அவங்க நூல் புத்தகங்கள் அதெல்லாம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். அப்படி மிக்க மகிழ்ச்சி. இருவருக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நூலின் 3ஆம் படியை வெளியிடுவதற்காக நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் முகிலை ராசபாண்டிய ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்க தொல்காப்பியத்துக்கும் ஒரு பெரிய பங்கு வகுத்திருக்கிறாங்க.
அவங்க அதாவது காப்புக்காடு தொல்காப்பியர் பிறந்த ஒரு இடத்தில் சிலை நிறுவுவதற்கு அனைத்து பேரும் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அதுக்கு பங்களிப்பு. அதில் ஐயாவினுடைய பங்களிப்பு முதன்மையானதாக இருக்கிறது. அதற்கும் நான் தொல்காப்பிய நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி வருவதால் அதற்கும் தங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த நூலை பெறுவதற்கு நம்முடைய மதிப்புறு பேராசிரியர் முனைவர் மு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் அக்கா படித்ததற்கு டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டுக்கெலாம் எங்கள் மாமாவுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். அவங்க யார் வந்தாலும் போனாலும் எழுதி எழுதி தள்ளணும் ஷார்ட் ஹேண்ட் எல்லாம். அது கொடுத்து அனுப்புவார். எப்போயுமே யார் வந்தாலும் அதை தவறாமல் அக்காவுக்கு அனுப்பிவிடுவார் அவர். இரண்டு இலக்கிய செம்மல்கள், ஒருவர் பெறுகிறார், ஒருவர் கொடுக்கிறார். இந்த மேடை மேலும் பெருமிதம் அடைகிறது. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இசையில்லாத முத்தமிழா அப்படி வரும் இல்லைங்களா? அப்படி தானே வரும். அந்த அப்படியான அந்த பாடலுக்கு இப்போது இசையுடன் எப்போதும் உயிர்ப்பித்து இருக்கக்கூடிய அவர்கள் இருவரும், அவர்களும் மற்ற நம்ம அனைவரையும் அந்த இசையோடு உயிர்ப்பித்து இருக்க செய்யக்கூடிய அந்த அளவிற்கு இசையுடன் அளவலாவக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய ராகவேந்தர் ஐயா அவர்கள், இவர்கள் அனைத்து சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தின் நிர்வாகி ஐயா அவர்களையும் அவர்களுடன் ஹூஸ்டனிலிருந்து வந்திருக்கின்ற உயர் திரு ராஜேஷ் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். மிக மிக மகிழ்ச்சி. நீங்கள் இந்த நேரத்தில் அங்கிருந்து வந்திருந்து இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. தொடர்ந்து அவர் நல்ல இசை ரசிகர் மட்டுமல்ல, ராஜேஷ் அவர்கள் ஒரு அருமையான மனிதர். அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இந்த அவை இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு அவையில் நிச்சயமாக சொல்லணும். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கும் நேரம். நாமும் நம்முடைய நேரத்தை எட்டிவிட்டோம், அருகில் வந்தாயிற்று. இந்த நேரத்தில் இவர்களுடைய வாழ்த்துரை நமது நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவான ஒரு நேரத்தை கொடுக்கும் என்பதை மனதில் கொண்டு நம்முடைய கவிஞர் KG ராஜேந்திர பாபு ஐயாவை முதலாவதாக வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம்.
திண்டிவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சிவராஜன் ஐயா அவர்கள், அவர்கள் வந்து ஒரு நெல் ஆலை முதலாளி. அவர்கள் வந்து அவருடைய நண்பர் புருஷோத்தமன் அவர்களுக்கு, அதாவது எங்கள் மாமா அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஆசைப்படுகிறார். ஐயா அவர்களை அன்புடன் இந்த மேடை அழைக்கிறது. இந்த மேடையில் கன்னியாகுமரியிலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கின்ற தோழர் மணிமேகலை அவர்கள், இவர்கள் வந்து பெரியார் வழியில் நடப்பவர்கள். அவர்களுடைய பேச்சு சிந்தனை எல்லாமே புரட்சியாகவும் புதுமையாகவும் இருக்கும். அன்பிற்கினியவர். ஆனால் வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாத நிலையில் அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அருமையாக கவிதை படைக்கக்கூடியவர். அவர்களை சிறப்பு செய்து நாங்கள் மகிழ்கிறோம். நன்றி ஐயா. சிவராசன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க ஐயா. வாழ்த்துரை நேரம். நம்முடைய பாரதிதாசன் அமைப்பின் நிறுவனர் மதிப்பிற்குரிய திருவை பாபு ஐயா அவர்கள் நம்முடைய இசை சரிங்க தொடரும். இப்போது வாழ்த்துரை. மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நேர்த்தியாக இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கின்ற எழுத்துச் சிற்பி பானுமதிக்கு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், அவரை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேசுகிற போது சொன்னேன் அம்மா, அண்ணன், தங்கை, அக்கா என்று சொன்னேன். எப்பொழுது கவிநழுவு தேன்மொழி அவர்கள் பேசுகின்ற பொழுது மாமா, மருமகன் என்றெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள். அதில் ஒருத்தர் தான் முக்கியமானவர். யார்? உங்கள் அப்பா. அப்பா எங்கே என்று கேட்டால் இந்த இரண்டு புத்தகத்திலே இருக்கக்கூடிய கவிதைகளிலே அவங்க அப்பா இருக்கார். ஏனென்று சொன்னால் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கொடுத்த அறிவு தான் என்னை எழுத வைக்கிறது பேச வைக்கிறது என்று பல முறை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தான் சொல்கிறேன், அவருடைய படம் இல்லை, அவர் இங்கே அமரவில்லை. ஆனால் இது இரண்டு கவிதைகளே புத்தகங்களிலேயும் அவருடைய அப்பா இருக்கிறார் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அப்பாவுடைய பெருமையை பிள்ளைகள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு புத்தகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குமா? குட்டி மேகத்துக்கும் காட்டுப்பூவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. தோட்டத்து பூவுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இருப்பாங்க, காட்டுப்பூவுக்கு யார் ஊற்றுவாங்க? மேகம்தான் ஊற்றும். ஆகவே இந்த குட்டி மேகம் காட்டுப்பூ என்ற இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்கின்றது. இந்த அருமையான கவிதைகளை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். பெங்களூர் தமிழ்ச் சங்கத்தில் இந்த ஜனவரி 2026ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு மலர் தயாரித்தோம். பொங்கலுக்காக மலர் தயாரித்தோம். அதிலே தேன்மொழி அவர்கள், பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் என்று பல பேர் எழுதியிருந்தார்கள். எல்லாருடைய கவிதைகள் மிக அருமையான கவிதைகள். அதை அச்சு கோர்த்து பதிப்பித்த ஒரு என்னிடம் சொன்னார், பானுமதி கிருஷ்ணகுமார் யாருங்க, ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. நான் அந்த மாதிரி அப்போ உடனே சொல்லிட்டேன் அந்த கவிதை செய்தியை. ஏன்னா பாராட்டுன்னு வந்தால் சொல்லிடணும். ஏன்னா அப்படி ஒரு அருமையாக கவிதைகளை எழுதக்கூடியவர். இந்த புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கவிதை எழுதக்கூடிய தேன்மொழி அவர்கள் மிக சிறப்பாக கவிதை எழுதக்கூடியவர் என்று சொன்னால், கூகுள் 2ஆம் கடவுள் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதை நான் நால்வர் பத்திரிகையில் வெளியிட்ட பொழுது அதை பாராட்டி என்னிடம் 2-3 பேர் சொன்னாங்க, ரொம்ப தலைப்பே புதுசாக இருக்குங்க. யோசித்து பாருங்க, கூகுள் 2ஆம் கடவுள் என்ற ஒரு தலைப்பே ரொம்ப அழகாக இருக்குன்னு பாராட்டினாங்க. இப்படி அக்கா தங்கை 2 பேருமே அற்புதமாக கவிதை எழுதக்கூடியவர்கள் தான். ஒரு அருமையான கவிதைகளை எல்லாம் எழுதியிருக்காங்க. இதில் பாருங்க, ஒரு நம் கையில் என்ன இருக்கு, வேதாந்தம் நிறுத்து. நம்ம நான் என்னப்பா பண்ண முடியும், நம்மக்கிட்ட சாதாரணமாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க, ஏதோ இருக்கங்க, உங்கள் புண்ணியத்தில் இருக்கங்கன்னு இப்படியே பழகிட்டு. இப்போ அப்படிலாம் கிடையாது. எப்படி இருக்கேன்னா ஐ ஆம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிடணும். அதுதான் ஒரு மனிதனுடைய சுயமரியாதை உணர்வு. அதை விட்டுட்டு என்னமோ இருக்கேன், இதை உங்கள் புண்ணியத்தில் நாம் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம்,
10 வருஷம் பொறுத்து பார்த்துருப்பான் அவனை இல்லையா. எழுதுறாங்க பாருங்க, நம் கையிலே என்ன இருக்கு, வேதாந்தம் நிறுத்து, 20 விரல்களும் சாதனை சாவிகள். என்ன அருமையான வரி பாருங்க, 20 விரல்களும் சாதனை சாவிகள். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னு தாராபாரதி எழுதினார். இதை மீறி ஒரு கவிதை வருமானு நினைச்சு அந்த அம்மா எழுதிட்டாங்க. இப்படி ரொம்ப பல கவிதைகள், நேரம் கருதி நான் கொஞ்சம் தான் சொல்ல போறேன். அந்த அம்மாவுக்கு பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார், நிறைய செய்திகள் சுதந்திரத்தை பற்றி எழுதியிருக்கிறார். பி சுசிலா அவருடைய சிறப்புகளை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த பி சுசிலாவுடைய சிறப்புகளை எழுதும்போது பாருங்க, பாடிடு அண்டங்காக்க ஒரு 2 மாதிரி தான் சொல்ல போறேன். நெடுங்காலம் என்று ஓதினாலு நன்றோதினாலா வாணி, இதை பாருங்க, அதுக்காக தான் சொல்லிட்டேன். சட்சமத்தில் பாடியவை சர்க்கரையாய் இனித்திருக்க, இந்த இசையெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ரிஷபத்தில் பாடல்களோ ரீங்காரித்து வாழ வைக்க. இப்படி நான் நம்ம முழுசாக படிக்க முடியாது, நேரம் கிடையாது. நீங்கள் முழுசாக வாங்கி படிக்கணும், மொத்தத்தையும் படித்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஆமாம், சரி, அழகாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், சில பேர் அப்படி தான் மர்ம துப்பறியமான ஒரு திரைப்படம் பார்க்க வந்தால் முடிவை சொல்லி விட்ருவாங்க, படம் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி ரொம்ப அழகாக வேலுநாச்சியாரை பற்றி எழுதியிருக்கிறார்கள், பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார்கள், உழவர்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள், நிலாவுக்கு போனதை பற்றி எழுதியிருக்கிறார்கள், சுதந்திரத்தை பற்றி எழுதியிருக்கிறார், 75 பற்றி எழுதியிருக்கின்றார்கள். இப்படி நிறைய கவிதைகளை அவர்கள் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். இதில் 2 கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சமான கவிதை. ஒரு கவிதை, அது அவசர ஊர்தியை பற்றி கூட ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அவசர ஊர்தி எழுதியிருக்க 108, அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அவசியமான கவிதைகள், படித்து பார்க்க வேண்டிய கவிதைகள். இசையை வைக்கும் இசை, எம்எஸ்வியினுடைய ஹார்மோனியத்துக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இது பாருங்க, எம்எஸ்விகள் அவருடைய ஹார்மோனியத்துக்கு, உயிரை உருக்கும் இசையை விரும்பும் உயரச் சொல்ல புகுந்தால், அந்த உயரத்தை ஹைட்டு சொல்ற அந்த இசையினுடைய உயரத்தை சொல்ல புகுந்தால் என்ன சொல்ல முடியும்? இசையை இசையளவு பிடிக்கும் என்பதை விட, அவ்வளவுதான், இசையை இசையளவு பிடிக்கும் என்பதை விட வேற என்னங்க சொல்ல முடியும் என்று ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை ஒன்று உண்டு. இதில் என்னன்னா, ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்க ஒரு குழந்தைய பார்க்குறாங்க, அந்த குழந்தை சிரிக்குது, அந்த சிரிப்பை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அந்த உணர்ச்சிகளை பதிவு பண்ணுவதுதான் கவிதை. நமக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சிகளை எல்லாம் நாம் பதிவு பண்ணால் கவிதை. அதற்கு வார்த்தை கொடுக்க தெரிந்தால் நல்ல கவிஞர்கள். அந்த உணர்ச்சிகளுக்கு வார்த்தை கொடுக்க தெரியலன்னு வைங்க, நல்ல கவிஞர்களாக வர முடியாது. கண்ணதாசன் ஒரு வரி எழுதினார், ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய வரி, ஒரு காதல் பாட்டில், நெஞ்சம் மறப்பதில்லேன், அவங்க அப்பா தான் போட்டிருப்பாரு. என்ன பாட்டுங்க அது என்ன? அதில் தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் எழுதினார். எனக்கு அது என்ன அர்த்தம்னு கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அந்த காதல் உணர்ச்சி என்ன அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. எப்படிங்க சொல்ல முடியும்? தாமரை மலரில் மனதினை எடுத்து வைக்க முடியுமா? அது வைக்க முடியாது. ஆனால் அதை வரியை கேட்கும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு காதல் உணர்ச்சி, அதுக்கு இசை அற்புதமான இசை. நெஞ்சம் மறப்பதில் அந்த அம்மாவும் பி சுசிலா அம்மாவும் அவ்வளோ இனிமையாக பாடுவாங்க. நான் அடிக்கடி நண்பர்கள்கிட்ட சொல்கிறது உண்டு, கண்ணதாசன் வெற்றி பெற்றாரா, எம்எஸ்சி வெற்றி பெற்றாரா, சுசிலாமா வெற்றி பெற்றாங்களா, அந்த படத்தில் நடித்தவர்கள் தேவிகா அம்மையார் வெற்றி பெற்றார்களாம் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த காட்சி அமைஞ்சிருக்கு. இந்த அம்மா ஒரு குழந்தையை பற்றி எழுதுறாங்க பாருங்க. பயணங்களிலோ வணிக தளங்களிலோ நீ தூவி செல்லும் ஒற்றை சிரிப்பில், ஒரு சிரிப்பு சிரிக்குது அந்த குழந்தை, தொலைந்தே விடுகின்றன என் கற்றை கவலைகள். ஏதோ ஒரு குழந்தை சிரிக்குது, இவங்க குழந்தை இல்லை, ஏதோ ஒரு குழந்தை தொலைந்து விடுகின்றன. தளிரே துளிரே நீ யார் நான் யார், அது எப்படி என் உயிருக்குள் ஊடுருவி உறவாடுகிறது உன் சிரிப்பு. அந்த அம்மா உயிருக்குள்ள ஊடுருவி உறவாடுதான் சிரிப்பு. ஈர்த்தது போரும், நான் புறப்பட வேண்டாமா. அதை விட கடைசி வரி முடிக்கிறார் பாருங்க, அது அழகு. மனமில்லைத்தான் என்றாலும், இங்கே விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னா கூட அந்த போய் ஆக வேண்டிய நிலைமை என்று நிறைய இப்போ கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. இது இன்னொரு கவிதை, இதுதான் கடைசி கவிதை சொல்ல போகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு
என கேட்ட கை நாட்டு முப்பாட்டன் காலத்திலும் 51 புள்ளிகள் இயல்பாக விட்டு 51 புள்ளியின் எத்திசையும் வளைத்தும் நெளித்தும் இம்மி பிசகாமல் மறதியே இல்லாமல் கோலமிட்டால் என் முப்பாட்டி. எப்படி படிப்பறிவே இல்லாத அந்த அடுப்பு ஊதுற பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலத்திலேயே என்னுடைய பாட்டி இப்படி கோலமிட்டிருக்கிறாள் என்று, அது மறதி இல்லாமல். அதான் அதில் முக்கியமான வார்த்தை. ஏன்னா பாட்டினா மறதி மறந்துடும். அது மறதி இல்லாமல் ரொம்ப அழகான சொற்றொடர்கள். நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். நான் அடிக்கடி நூல் வெளியீட்டு விழாவிலே பேசுகிற பொழுதெல்லாம் சொல்வதுண்டு, ஒரு பறவைக்கு 2 சிறகுகள், அது மாதிரி ஒரு நூலுக்கு 2 சிறகுகள். ஒன்று புகழ், இன்னொன்று பொருள். புகழ் இல்லாமல் பொருள் வந்தாலும் பயனில்லை, பொருள் இல்லாமல் புகழ் வந்தாலும் வீண் செலவு. ஆகவே இந்த இரண்டையும் இந்த நூல் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையான வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய கேடிஆர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அது அவங்க பேசும்போதே பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் ஒரு சில துளி தான். அதெல்லாம் இவங்க சொன்னாங்க பாருங்கள், அக்கா தேன் துளின்னு சொல்லிட்டு, அது போல் ஒரு சில துளிகள் தான். நிறைய ரசிக்கலாம். அவருடையதும் இந்த புத்தகத்தில் இருக்குது. வெளியில் புத்தகம் வச்சுருக்காங்க. இப்போ ஐயா சொன்னபடி அதை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க வெளியில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான 2 புத்தகம் இருக்குது, 2 புத்தகம் வாங்கிக்கலாம். வச்சுருக்கான் வெளியில் வச்சுருக்க, அதற்கான ஏற்பாடுகள் ஆகிருக்கு. அடுத்ததாக தொடர்ந்து நமக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக நம்முடைய பாரதிதாசன் இலக்கிய அமைப்பின் நிறுவனர் மதிப்புக்குரிய திருவை பாபு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அற்புதமான மாலை வேளையிலே 2 புத்தகங்கள் ஐயா சொல்லுகின்ற பொழுது இரட்டை பிரசவம் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பரவாயில்லை, 60 வயசுக்கு மேலே ஒரு இரட்டை பிரசவம் நடக்குது, அது மிகப்பெரிய ஒரு இதுதான். ஆனால் அந்த இரட்டை பிரசவத்துக்கு மருத்துவர் யார் தெரியுமா? முக்குடல் என்கின்ற ஐயா தான் மருத்துவர். இவர் தான். ஒரு அழகிய குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு நல்ல மருத்துவர் வேண்டும். அந்த மருத்துவர் தான் இந்த நூலை மிக அற்பமாக செப்பமிட்டு அழகிய குழந்தைகளை கொடுத்த முக்குடல் பதிப்பதற்கு முதலிலே என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பாரதிதாசனுடைய கனவை யாரும் நிறைவேற்றுவது கிடையாது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னர். பல்கலைக்கழகம் முழுவதுமாக குடும்பமாகவே உறவுகளாகவே இருக்கக்கூடிய இந்த மேடையை நான் பார்க்கிறேன். இவர்கள் நூல் வெளியீட்டு விழாவை நான் வாழ்த்துவதை விட அதில் கூட எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. இவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தை இங்கே காட்டியிருக்கிறார்கள். அதுதான் சிறப்பு. இவருடைய பின்புலம் என்ன என்பதை நாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கு பின்புலம் இல்லைப்பா, முன்புலத்திலே நான் காட்டியிருக்கேன் என்று சொல்லி இன்றைக்கி ஒட்டுமொத்த மேடையும் அவர்கள் உறவுகளாக ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட சிறப்பு. கவிதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்த்துரை தான் இங்கே பேசிவிட்டார்கள். இருந்தாலும் ஒரே ஒரு கவிதை மாத்திரம் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அவர்களுடைய அந்த தகிப்பு தன்மை என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது நம்ம நூலாசிரியருக்கு நீங்கள் விக்ரமாதித்தன் தெரியும்னா அவருக்கு இந்த பறவையினுடைய இது தெரியுமா, மொழி தெரியுமா விக்ரமாதித்தனுக்கு. அப்படி சுற்றிட்டு மரத்தில் உட்காருவார். பறவைகள் பட்சிகள் பேசினோடனே அவர் கேட்டுட்டு, ஓ இப்படியா அப்படின்னு கேட்டு அதுக்கு தந்தாப்பில் போகும்போது வேதாளம் அவரை பிடிச்சிட்டு போகும். இந்த பறவைகளுடைய மொழி, அதான் கண்ணதாசன் சொன்னார் பாருங்க, அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன் என்று. அந்த ஒளி கண்ணதாசனுக்கு மட்டுமல்ல, இந்த கண்ணதாசனை மானசீகமாக கொண்ட அந்த அம்மையார் அவர்களுக்கும், இந்த இசையை மானசீகமாக கொண்ட இந்த அம்மையார் அவர்களுக்கும் அந்த பறவைகளுடைய ஒளி தெரிந்திருக்கிறது. வண்டுகள் அப்படி என்ன பூவை வண்டுகள் வர்ணிப்பது என்று, நம்ம என்ன வண்டுகள் ரீங்காரம் செய்வது என்று எதுக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது பூவை வர்ணிப்பதாக இவருடைய கவிதை சொல்லுகிறது என்று சொன்னால், அதனுடைய உளவியல் ரீதியாக ஒரு வண்டாக இவர்கள் மாறியிருக்கிறார்கள். அந்த பறவையினுடைய ஒளி
எப்படி கேட்குறது போல இந்த வண்டியினுடைய மொழி என்ன என்பது அம்மையார் அவர்கள் நன்றாக தெரிஞ்சிருக்கிறார்கள். ஆகவே இப்படி எல்லாம் உளவியல் ரீதியாக குட்டி மேகத்து ஆலங்கட்டி மலை, காற்று பூவுக்கும் பிறவி கடன் என்பது, இந்த நூலுக்கும் இதற்கும் 2 சம்பந்தம் உண்டு என்று சொல்லிவிட்டார். நான் மட்டும் சம்பந்தம் இல்லாமல் எப்படி நாம் போக முடியும்? ஆகவே இந்த காற்று பூவுக்கு பிறவி கடனா, இவர்கள் பிறவி கடன் எடுப்பதே இது போன்ற நூல்கள் வெளியிடுவதுதான் என்பதைத்தான் இதை காட்டுகிறது. காட்டுப்பூவுக்கும் ஒரு பிறவி கடன் என்பதற்கும். ஆகவே இவர்கள் பல்வேறு நூல்களை வெளியிட வேண்டும். அதேபோல் நம்மளுடைய ஐயா இசை தெய்வத்தினுடைய திருமகனார் ஐயா பிரகாஷ் ஐயா அவர்கள் என்னுடைய பெயரை அவர் கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை நான் கொடுக்க வேண்டும். இருந்தால் உங்களுடைய தந்தையாரை ஏவிஎம் ஸ்டுடியோவிலே நான் பல தடவைகள் பார்த்துருக்கிறேன். நான் கேட்டோன்னே நீங்கள் தான் திருவி பாபான்னு கேட்டார் அவர். பரவாயில்ல, அப்படியாவது நம்ம பேர் போயிருக்குது. அதே மாதிரி என்னுடைய கூமப்பா அவர்களையும் நான் நேரடியாக சந்தித்த ஒரு பாக்கியம் எனக்கு உண்டு. அப்பொழுது தந்தையாரோடு இவர் தான் வந்திருக்கிறாராம். எனக்கு இவர் யார் என்று அப்பொழுது தெரியவில்லை, எனக்கு நினைவில்லை. சூரியன் முன்னாலே டார்ச் லைட் அடித்தா எப்படி தெரியும்? அவர் தந்தையார் வந்தார், அதனால் அவர்கிட்ட ஆக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே ஒரு நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இதே போன்ற ஒரு நிகழ்வை இந்த நூற்றாண்டிலே 100க்கும் மேற்பட்ட நூல்களை இந்த நூற்றாண்டிலே நீங்கள் வெளியிட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு இந்த என்னுடைய புத்தகத்தை கொடுப்பதற்காக ஐயா அவர்களை அழைக்கலாமா? மதிப்பெரு முனைவர் திருவை பாபு ஐயா அவர்கள் எழுதிய நூலை அவர்கள் மனம் விரும்பும் MS விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய திருமகனார் அவர்களுக்கு அளித்து மகிழ்கிறார். கம்பனில் இளங்கோ ஒரு இலக்கிய ஆய்வாளராக இந்த நூலை கொடுத்திருக்கிறார் என்பது புரிகிறது. கம்பனில் இளங்கோ, கம்பராமாயணத்திலும் இளங்கோ சிலப்பதிகாரத்தையும் இணைத்து அவர் எழுதியிருக்கிறார். அருமையான நூல், பேரை பார்த்தாலே தெரியுது. மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து நம்முடைய கவியருவி காவுக்கி ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். இந்த அவையின் தலைவர் மதிப்புக்குரிய நண்பர் கவிஞர் KG ராஜேந்திர பாபு உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். ரொம்ப சிறப்பான விழா, நல்ல அறிவார்ந்த சுவைஞர்கள் கூடியிருக்கிற இடம். கண்ணதாசன் சொன்னார், வில்லால் பயனுள்ளதோ விடுகணைகள் இல்லை எனில், சொல்லால் பயனுள்ளதோ சுவையறிவார் இல்லை எனில் அப்படின்னார் கண்ணதாசன். அதனால் இங்கே சுவையறிஞ்ச கூட்டம் கூடியிருக்கிறது. அதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. ஒரு கவிஞர் பாடினார், கூடை கிடைத்தது மேடை கிடைத்ததென்று மிகைப்ப கூடை கிடைத்ததென்று குப்பை வாரி கூட்டுதல் போல் மேடை கிடைத்ததென்று மிகைப்பட பேச மாட்டேன் அப்படின்னார். அந்த மாதிரி நல்ல சுவையான கூட்டம் கிடைச்சதுன்றதுக்காக கூட்டம் அருன்னு அறுத்துழுகிற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. சுருக்கமாகவே நான் முடித்து விடுகிறேன். நம்ம பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் மிகச்சிறந்த பன்முக ஆற்றல்னு ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறதல்ல, உண்மையிலேயே அவர்கள் பன்முக ஆற்றல் வாய்ந்தவர்கள். நான் சொல்லுவேன் அடிக்கடி, வினயத்து கூட்டங்கள்லேயே அவங்கள பற்றி சொல்லியிருக்கேன். கண்ணதாசன் பாட்டு எழுதி போட்டால் சரணங்கள் நிறைய போடுவாராம். அதில் எதை எடுக்கிறதுன்னு திக்குமுக்காடி போவாங்களாம். அந்த மாதிரி நம்முடைய கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் தகவல் களஞ்சியம், தகவல்களை நிறைய அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எதை சேகரித்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுன்னு நம்ம திக்குமுக்காடி போயிடுவோம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த அறிஞர், நல்ல தகவல் களஞ்சியம் என்று அவர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு பேச்சில் கூட ஒரு நல்ல நுணுக்கமாக பேசுவாங்க. சங்க இலக்கியம் ஒரு முறை பேசுனாங்க, சங்க இலக்கியங்களில் தலைவி தான் தலைவனை அடுத்த பிறவியிலேயே எனக்கு நீயே கணவனாக வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆனால் கண்ணதாசன் அதை மாற்றி பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்கிற அந்த பாட்டில் அடுத்த பிறவியில் இவளோடவே நான் சேர்ந்து வாழணும்னு ஒரு தலைவன் பாடுற மாதிரி பாடியிருப்பது கண்ணதாசன் செய்திருக்கிற புதுமை அப்படின்னு சொன்னாங்க.
அது வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். மாலை மலரில் பெரிய நீண்ட கட்டுரை எழுதினாங்க. நான் பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டேன். இவ்வளோ திரைப்படத்தை பற்றி இவ்வளோ தகவல்கள் இவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த வந்திருக்கிற பெருமகள் நம்முடைய எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய மகனாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. பிவி சீனிவாசனுடைய மகன் பேட்டி ஒன்று பார்த்த காணொலியில். அதில் அவர் சொன்னார், ரொம்ப ஐயா விஸ்வநாதனுடைய திறமைக்கு, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இந்த நீ 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 நீன்னு வருது பாருங்க, அந்த சரிகம பத நீல நீ இல்லை, அந்த நீயே எல்லாம் தோணும். அந்த நிலவுக்கு இது நிலவே என்னிடம் நெருங்காதுன்னும் போது அந்த நீ, அப்புறம் நீ இருக்கும் இடத்தில் நான் இல்லைன்னும் போது அதே நீ தான். அந்த எழுத்து சொல்கிறோம். அந்த இதை வந்து விஸ்வநாதன் ரொம்ப சிறப்பாக போட்டிருப்பார். அதை அப்பாவும் ரொம்ப நல்லா பாடியிருப்பாருன்னு அவங்க மகன் குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய திறமை வாய்ந்தவர்களெல்லாம் கூடியிருக்கிறவ நான் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன் போனது. ரொம்ப காலத்துக்கு முன்னே அமைச்சர்கள் தான் இருந்தாங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா பேசினார். பேசும்போது சொன்னார், இங்கே நாங்கள் எல்லாமே சாதாரணமாக தான் இருக்கிறோம், நாவலர் தான் கொஞ்சம் மாறுபட்டுருக்காருன்னாரு. ஏன்னா அவர் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுன்னு வந்துட்டார். இப்போ இங்கே பார்த்தா நீங்கள்லாம் சாதாரணமாக தான் இருக்கிறீங்க, நான் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன் போல இருக்குது. அதை மாதிரி சொல்லணும்னு தோணுகிறது. அது அளவுக்கு இப்போல்லாம் நிறைய நூல்கள் வெளியீட்டு விழா நடக்குது. அந்த காலத்தில் திருக்குறளை வெளியேறதுக்கு ஔவையார்பட்ட பாடு இருக்குது பாருங்கள். எல்லார்கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி அந்த சங்கப்பலைகளை ஏற்றுறதுக்கு அவங்க அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. கம்பன் தன்னுடைய நூலை வெளியிடறதுக்கு எக்கச்சக்கமாக எவனோ கண்டபடி கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த நூலை வெளியிட்டார். புகழேந்தி புலவர் நூல் வெளியிடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நலவன்பா இந்த தொடர் சொற்பொழிவு நடத்த நம்ம கேஜி ராஜா அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போ நிலைமை அப்படியே மாறிடுது. நூல் வெளியீட்டு வழக்கல் தான் நிறைய நடக்குது. இந்த மாதிரி பேச்சுன்றதெல்லாம் குறைஞ்சி போயிடுது. அந்த அளவுக்கு நூல் வெளியீட்டு வழக்கல் தமிழ்நாட்டில் ஏராளமாக நடக்கின்றன. அது நல்ல மாற்றம் தான், வரவேற்க தகுந்த அந்த மாற்றம். ஒரு முறை சிலம்புச்செல்வர் மாப்போசி அவர்கள் லண்டனுக்கு போயிருந்தார். அந்த தமிழ் மாநாடு நடத்தப்போ அந்த நூலகத்தை பார்த்து பிரமித்து போயிட்டாராம். இந்த மாதிரி எப்போ நம்ம தமிழ்நாட்டில் வரும், இவ்வளோ நூலகங்கள் வெளியிடுவாங்க. ஆனால் அதை நோக்கி தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது. அன்று அவர் கண்ட ஏக்கம் நிறைவேறுகிறது என்ற வழியிலே நம்முடைய கவிஞர் பானுமதி கிருஷ்ணமோகன் போன்றவர்கள் மிகச்சிறந்த நூல்களை வெளியிட்டிருக்கார்கள். அதில் புதுமையான கருத்துக்களை எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லலான்னு பார்த்தா அவர் முதல்ல தலைவராக வந்தவர் மொத்தம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பேசிட்டார். அதுக்கப்புறம் ஏதோ 1-2 கடைகள் பார்த்தா இவர் வந்து அதையும் ரொப்பிட்டார். எதை பேசுறதுன்னு தெரிய முடியாத நிலையில் நான் எதுவும் பேசிட்டு நன்றி வணக்கம். எதை பேசுகிறாலும் வந்து நிச்சயமாக அவை வந்து உங்களுடைய பேச்சை வந்து சுவைத்திருக்கிறார்கள் என்பது அவருடைய கைத்தட்டல் சாட்சிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து நம்முடைய கவிஞர் முகிலை ராசபாண்டியன் ஐயா அவங்க சொன்னபடி இந்த நூலை பிரசவிப்பதற்கு ஆன மருத்துவர் அவர். அவருடைய மருத்துவம் எப்படி இருக்கிறது? இரண்டு புத்தகங்களை ஒரே மேடையில் ஒருவரே எழுதி பலர் வெளியிட இந்த விழா அரை நாள் விழாவாக நடைபெற்றாலும் முழுமை பெற்ற விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரங்கத்திலும் பாதி பேர்தான் நிரம்பி இருக்கிறார்கள் என்றாலும் இவர்கள் ஒவ்வொருவரும் சரளைக்கல்லல்ல, சாலையின் மைல்கல் என்பவர்களைப் போல கருத்துக்களை
மற்றவர்களுக்கு கடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மேடையில் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயருக்கு முன்னால் எழுத்துச் சிற்பி என்ற பட்டம் ஒடுங்கி இருக்கிறது. பெயரை விடவும் அது கொஞ்சம் ஒடுங்கி இருக்குது. சிற்பி கல்லை குறைத்து குறைத்து சிற்பத்தை உருவாக்குவான். ஆனால் எழுத்தாளன் எழுத்துக்களை கூட்டி கூட்டி படைப்பை உருவாக்குவான். இருவருக்கும் இந்த ஒரு வேறுபாடு இருந்தாலும் எழுத்து சிற்பி என்பவர் இங்கே நிமிர்ந்து நிற்கிறார். ஒன்றை குறைப்பதல்ல பெருமை, இன்னொன்றை சேர்த்து கூட்டுவது பெருமை என்று இரு நூலாக வெளியிட்டு காட்டியிருக்கிறார் எழுத்து சிற்பி பானுமதி கிருஷ்ணகுமார். இந்த அவையை விட்டால் அவருடைய அடைமொழிக்கான காரணத்தை என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் எழுத்து சிற்பி என்ற விருதை வழங்கியவர் நம்முடைய தமிழ் முகில் திருவைபாபு. அவரும் இந்த மேடையில் தான் இருக்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு முறை தேன்மொழி சொல்லும் போதும் பாரதிதாசன் கவிதை அமைப்பின் நிறுவனர், தலைவர், செயலாளர், இன்னும் என்ன என்ன உண்டோ எல்லாவற்றையும் போட்டுக்கொள்ளுங்கள், அனைத்திற்கும் பொருத்தமானவர் என்று சொன்னார். நான் இந்த குட்டி மேகத்து ஆலங்கட்டி மழையை பற்றி பேசினால் பொருத்தமாக இருக்காது என்று நினைக்கிறேன். ஏன்னா அது முடிஞ்சு போச்சு, கடந்த காலம். இப்போ நிகழ்காலத்துக்கு வாங்க அப்படின்னு லிங்கராஜா அங்கேருந்து சொல்லிடுவார். நீங்கள் காட்டுப்பூவுக்கும் பிறவிக்கடன் அதை பற்றி சொல்லுங்க சார் அப்படிம்பாங்க. சாதாரணமாக காட்டுப்பூ அப்படின்னா அதை யாரும் பராமரிக்கிறது இல்லை. பொருத்தமாக சொன்னார் கேஜிஆர். காட்டுப்பூவை பராமரிப்போர் யாரும் இருக்க மாட்டார்கள், ஆனால் மழை கவனிக்காமல் விடாது. எனவே ஆலங்கட்டி மழைக்கும் இந்த காட்டுப்பூவுக்கும் தொடர்பு ஏற்படுத்தியவர் பானுமதி கிருஷ்ணகுமார் என்று அழகாக குறிப்பிட்டார். 2 புஸ்தகத்துக்கும் தொடர்பு என்றாலும் காட்டுப்பூவை உண்மையிலேயே காட்டுப்பூவாக வடிவமைத்திருக்கிறார். என்னமோ அவர் தெரியாமல் என்ன மருத்துவர்னு சொல்லிட்டாரு. என் பேருக்கு முன்னால் டாக்டர் முகிலை ராஜபாண்டியன் இருக்கிறதுனால என்ன மருத்துவர்னு நினச்சிட்டாரோ என்னமோ தெரியல. சும்மா ஒப்புக்கு கொடுத்து வச்சது ஐயா இதெல்லாம். இந்த அட்டைப்படத்தை முக்கடல் தயாரிக்கவில்லை. இதுவாக இருந்தாலும் சரி, இந்த குட்டி மேகத்து ஆலங்கட்டி மழையாக இருந்தாலும் சரி, இந்த 2 அட்டைப்படத்தையும் அணு அணுவாக உள்ளே எப்படி கவிதையை செதுக்கி இருக்கிறாரோ அதை போல 2 அட்டைப்படத்தையும் செதுக்கியவரும் எழுத்து சிற்பி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள்தான். ஏன்னா இதற்கு நான் உரிமையாளன் அல்ல. இதை அச்சிட்டவர்களும் அச்சிட இவர்கள் அனுப்பியதை அப்படியே மெயில் ஃபார்வேர்ட் பண்ணது தான் நான். அதுவும் எந்த ஊருக்கு? பெங்களூருக்கு, மேங்களூருக்கு, அங்கே உள்ள அச்சகத்திற்கு ஃபார்வேர்ட் பண்ணிய ஒரே ஃபார்வேர்டு ஆள். எப்படி இலக்கியங்களை எல்லோரும் எழுதி வைத்தார்கள், அதை இந்த காலத்தில் மாணவர்களுக்கு நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுகிறோமோ அதை போல ஃபார்வேர்ட் பண்ணினேன். ஏன்னா நான் பேராசிரியர் இல்லையா. எனவே அந்த கால இலக்கியங்களை இந்த கால மாணவர்களுக்கு கடத்துவதைப் போல அவர்கள் அனுப்பியதை அப்படியே அச்சகத்துக்கு கடத்தியது தான் என்னுடைய வேலை. வந்த புத்தகத்தையும் அப்படியே அவர்கள் வீட்டிற்கே பார்சல் போகட்டும் என்று அனுப்பியதும் நான் தான். இன்னும் எனக்கு 2 புத்தகம் வந்து சேரவில்லை. கொடுத்தார்கள் மேடையில், அதை நான் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டேன். எனவே இப்போதுதான் அந்த புத்தகத்தை பார்க்கிறேன்.
ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி, வாத்தியாராக இருந்துக்கிட்டு ஒரு கவிதை நான் சும்மா சொன்னம்மா, அடுத்தும் எனக்கு வரும். இல்லை கொடுத்துட்டீங்க. நான் இப்போ என்ன பண்ணேன் தெரியுமா? நான் தான் வெளியிட்டு கொடுத்தேன், அதை கொடுத்துட்டேன். ஆனால் சில புத்தகங்களை வாங்க வேண்டிய தேவை இருந்தது. அதற்காக நான் வலை வீசினேன். அந்த வலையில் 2 புத்தகங்கள் மாட்டிக்கொண்டன. இப்போ அவங்க சிரிக்கிறதுக்கு காரணம் நான் சொன்னதில்லை, அவங்க கவிதையை சொல்ல போகிறேன் அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. நான் வலை வீசினால், அவங்க சொல்கிறாங்க, நான் வலை வீசினால் வலையில் மீன், நான் வலை வீசினால் வலையில் மீன், உன் ஆணோ பெண்ணோ உன் விழி மீன் வலை வீசினால் வலையில், அங்க மீன் இங்க வலையில் நான். வலை வீசுறது மீன், அது எந்த மீன்? கண்மீன். விழுறது யாரு? நான் என்று ஒரு முரண்பட்ட சிந்தனையை வழங்கி இருக்கிறார். பெரும்பாலும் கொக்கு கவிதை என்று சொல்லக்கூடிய கவிதை அசை மீறியதாகத்தான் இருக்கும். இத்தனை அசைகள் இதற்கு வர வேண்டும் என்று இருந்தாலும் அந்த அசைக்குள் அது நிற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தமிழ்நாட்டிற்கு அது புது கவிதையின் புது வடிவமாகத்தான் வந்திருக்கிறது. இந்த புது கவிதை எப்படி பேசப்படும் என்றால், அந்த கவிதை சொல்லக்கூடிய சொல்வன்மை என்பது பெரும்பாலும் பொருளை முரண்படுத்தி சொல்வதில் தான் இருக்கிறது. இப்போ இந்த கவிதையை எடுத்துக்கோங்க. நான் வலை வீசினால் வலையில் மீன், உன் விழி மீன் வலை வீசினால் வலையில் நான் அப்படின்னு முடியுது. தமிழ் வாத்தியார் நான் சொல்லிட்டேன். நான் என்பது பெயர் சொல். சாதாரணமா ஒரு சென்டென்ஸ்ல பெயர் சொல் முதல்ல வரணும், வினை சொல் தான் கடைசியில வரணும், அல்லது செய்யப்படு பொருள் வேணாலும் கடைசியில வரலாம். ஆனால் கவிதைகள் பெரும்பாலும் பெயர் சொல்லை முரணாக கடைசியில் கொண்டிருக்கும். வலையில் நான் என்று பெயரை கடைசியா போடும்போது அது கவிதை என்ற முற்றுப்புள்ளியோடு நிறைவடைவதை பார்க்க முடிகிறது. இவருடைய எல்லா கவிதைகளும் இப்படி ஒரு முரண், அது இலக்கண முரணாக இருக்கும், இலக்கிய முரணாக இருக்கும், கருத்து முரணாக இருக்கும், பொருள் முரணாக இருக்கும். இப்படி முரண்படக்கூடியவர் அவர் அல்ல. அவர் எல்லாவற்றிலும் உடன்படக்கூடியவர். அப்படி உடன்படக்கூடியவர் எழுதிய கவிதையில் அத்தனையும் முரண்பட்டவையாக அமைந்ததால் இவை அனைத்தும் மிகச்சிறந்த கவிதைகளாக வந்திருக்கின்றன. அதனால தான் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் புல் முளைத்தாலும் பூண்டு முளைத்தாலும் அதற்கு ஒரு கடமை இருக்கிறது. தோட்டத்து பூவுக்கு மட்டும் தலையில் போகக்கூடிய கடமை அல்லது இறைவன் திருவடிக்கு போகக்கூடிய கடமை இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். காட்டுப்பூவுக்கும் பிறவிக்கடன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பே ஒரு முரண்பட்ட தலைப்பாக இருந்து இவருடைய கவிதை அனைத்தும் தனித்த கவித்துவ வடிவங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த கவிதைகளாக அமைந்திருக்கின்றன. எனக்கு ஒரே ஒரு ஏக்கம்தான், இந்த கவிஞருடைய 2 புத்தகத்தில் உள்ள அத்தனை கவிதையையும் படித்தவன் நான். என பிடிஎஃப்ல எனக்கு அனுப்புனாங்க, அனைத்தையும் படித்தவன் நான். எனக்கு இந்த 2 புத்தகங்களையும் பார்த்தவுடன் ஒரே ஒரு ஏக்கம் பிறந்தது. ஐயையோ,
இந்தியாவின் முதல் கல்லூரி மாநில கல்லூரி. அந்த மாநில கல்லூரியிலிருந்து நான் ஓய்வு பெற்று விட்டேனே, இன்னும் பேராசிரியராக அங்கே இருந்தால் இந்த 2 கவிதை தொகுப்பையும் ஒரு டாக்டர் பட்ட ஆய்வுக்கு கொடுத்திருக்கலாமே, அது முடியாமல் போய்விட்டதே என்ற ஏக்கம்தான் எனக்கு. வேறு யாரிடமாவது கொடுத்து முயற்சி செய்வேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்புங்கய்யா. உண்மையிலே உங்கள் சொற்கள் இதை வந்து இன்னும் வேறு யார் சொல்கிறதுக்கு வேணும்? ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த பேராசிரியர் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக இதை வந்து ஒரு டாக்டரேட்டுக்கு ஒரு இதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் மிகப்பெரிய வாழ்த்துக்களையா. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து நம்முடைய இசை மற்றும் ஐயா மூப்பா ஐயா அவர்கள் வராங்க. ஐயா அவர்களும் வந்து புதுக்கோட்டையில் இருந்தாலும் எப்போவுமே இங்கே சென்னையோட ஒரு தொடர்பிலே இருக்கக்கூடியவர். இலக்கிய வட்டத்தில் ஐயா அவர்களுடைய வாழ்த்துரையை கேட்க ஆவலாக இருக்கிறோம். வணக்கங்க, வாங்க. மிகச் சிறப்பாக 2 நூல்களை வெளியிட்டு இந்த இனிய விழாவை நடத்தி கொண்டிருக்கிற பெருமைக்குரிய இந்த நூலினுடைய படைப்பாளர் அவர்களுக்கும் இங்கே பங்கு பற்றி இருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரம் சில பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க. அந்த வேலை தேடி கொண்டிருக்கிற மாணவர்களை பார்த்து நான் கேட்பேன், என்னப்பா நீ என்னப்பா பண்ணியிருக்கிற, என்ன செஞ்சிருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காம? நான் ஆசிரியர் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். எம்எஸ்சி எம்எட் முடித்துவிட்டு எம்எஸ்சி எம்எட் படித்து முடித்துவிட்டு நான் ஆசிரியர் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். நான் உடனே சொல்லுவேன், நீ ஆசிரியர் வேலைக்கே லாயக்கு இல்லாம. ஏன்? படித்து முடித்து விட்டு வேலை தேடுபவன் ஆசிரியர் பணிக்கு லாயக்கில்லை. படித்து கொண்டே இருப்பவன் தான் ஆசிரியர் பணிக்கு லாயக்கு. அதுபோல ஒரு உதவி இயக்குனர் பதவியிலே இருந்துவிட்டு அதற்கு பின்னாலே நாம் ஓய்வெடுத்துக் கொள்வோம் என்று இல்லாமல் தொடர்ந்து தன்னுடைய இலக்கிய பணியை, தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளை இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, ஆசையோடு, ஆர்வத்தோடு, துடிப்போடு சொன்னார்கள் அல்லவா. இத்தனை காணொளி அவர் உரை வழங்கி இருக்கிறார். எவ்வளவோ தொடர்ந்து அவர் கண்ணதாசனை பற்றி பேசி இருக்கிறார். பல நேரம் அவர் கண்ணதாசனை பற்றி சொல்லுகிற பொழுது நானே வியப்படைந்து போவேன். அந்த பாடல்களினுடைய நுணுக்கங்களை, சிறப்புகளை சொல்லுகிற பொழுது நானே வியப்படைவேன். எப்படி இப்படியெல்லாம் உங்களால் இயங்க முடிகிறது என்று நான் ஆச்சரியப்பட்டு கேட்பேன். அப்படி இன்றைக்கும் ஓய்வில்லாமல் இந்த சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பெருமைக்குரிய இந்த நூல்களினுடைய படைப்பாளர் பெருமைக்குரிய அம்மா பானுமதி அம்மா அவர்களை நான் நெஞ்சார பாராட்டி மகிழ்வதிலே பெருமை அடைகிறேன். இன்னொன்று தெரியுமா, யார் இந்த உலகத்திற்கு அவரை அறிமுகப்படுத்தினாரோ, யார் இந்த உலகத்திற்கு அவரை அடையாளம் காட்டினாரோ, அவரால் என்னுடைய படைப்புகள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தாயாரை கொண்டு இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்களே, உண்மையிலேயே நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய தாயார் இப்பதான் கடந்த ஆண்டு 103 வயசு கடந்த ஆண்டு காலமானார். எனக்கு ஆசை இருந்தது அவர்களை கொண்டு வெளியிட வேண்டும் என்று. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு உங்களை பார்த்து அந்த ஆசை நிறைவேறியதாக நான் மகிழ்கிறேன். இன்னொன்று தெரியுமா, அருமையா சொன்னாங்க அண்ணன், நம்முடைய சாதனை சாவிகளை பற்றி சொன்னாங்க. அதில் கூட அந்த தாரா பாரதி என்ன சொல்லுவார், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல் 10 மூலதனம் பாரு. ஆனால் இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, 20 சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 20.
நம் கையிலே என்ன இருக்கு? வேதாந்தம் நிறுத்து 20 விரல்களும் சாதனை சாவிகள். அது எப்படி 20 விரல்கள்? 10 தானே இருக்கு, 10 தானே இருக்கு. இன்னும் 10 விரல் எங்க இருக்கு? காலில் இருக்கு. ரெண்டையும் சேர்த்துக்கிட்டாங்க. உனக்கு கை மட்டும் இல்லடா, காலும் உனக்கு உறுதுணையாக இருக்கு. நம்பிக்கையோடு நட, நம்பிக்கையோடு நடந்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெறலாம். அதுதான் 20 விரல். அதாவது எங்கள் கல்லூரியில் ஒரு பொண்ணு படிச்சுங்க, இப்போ பிஹெச்டி முனைவர் பட்டம் பெற்று அங்கே இருக்கிற அரசு கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு 2 கையும் கிடையாது. அந்த ரெண்டு கையும் கிடையாது. எங்கள் கல்லூரியிலே இளங்கலை பெற்று அங்கே இருக்கிற புதுக்கோட்டை மாமன்னர் அரசு கல்லூரியிலே முதுகலையை முடித்து அங்கேயே முனைவர் பட்டம் பெற்று அதே கல்லூரியிலே இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர்களுடைய பார்வையை பற்றி சொல். காலும் உனக்கு மூலதனம் தான். அது காலால தான் எழுதும், காலால தான் கையெழுத்து போடும், காலால தான் தேர்வு எழுதும். அப்படி காலாலேயே தேர்வு எழுதி வெற்றி பெற்று இன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்று இந்த சமுதாயத்திற்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அந்த பெண் விளங்கி கொண்டிருப்பதை அம்மா பார்த்தாங்களே என்னமோ தெரியல. 20 விரல்களும் மூலதனம் என்று எழுதியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அதாவது இன்னொன்னுங்க, அதாவது இது ஒரு புதிய பார்வை. அதாவது இந்த பார்வையை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததா எனக்கு தெரியல. அதாவது நலாயினி தன்னுடைய கணவனை எதுக்கு தூக்கிட்டு போனாங்க கூடையில் வச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க எழுதுறாங்க, இவங்க நான்லாம் அப்படி தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நலாயினி தன்னுடைய கணவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கூடையில் வச்சு தூக்கிட்டு போனாங்கிறது நமக்கு தெரிஞ்ச, நான் வகுப்பறையில் பாடம் அப்படித்தான் இன்னைக்கு நடத்துகிறேன். ஆனால் இவங்க பாருங்க, அவனுக்கு இருந்த அந்த நோய் தொற்றிவிடக்கூடாது என்பதை அன்றே அவள் அறிந்திருந்தாள் என்பதை, அதாவது அவங்களுடைய பார்வை எப்படி போகுது பாருங்க, ஒரு புதிய பார்வை. இப்படிதான் பார்க்கணும். நம்ம வைரமுத்து கூட சொல்லுவார், கண்ணகியை பற்றி சொல்லுவோம்ல, கல்லாகி போனவளே கண்ணகியே, உன் பொல்லாத மகன் ஒருவன் புலம்புவதை கேளிங்கே, கட்டில் சுகம் காண காலை அவன் செல்லும் போதே தட்டி கேட்டிருந்தால் தவறி இருப்பானா. இது வைரமுத்தினுடைய புதிய பார்வை. உங்களுடைய புதிய பார்வைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து அதாவது முடிச்சிடுறேன். அதாவது ஒரு குழந்தை அவங்க எப்படி அதான் பார்வைங்கிறது. பிறந்து 6 மாதத்தில் பிஞ்சு கரங்கள் கொண்டு பூமி பந்தை தவழ்ந்தே பின்னுக்கு தள்ளியது நீதான். ஒரு குழந்தை தவழ்ற காட்சியை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்க. குழந்தை தவழுதான், அது இந்த பூமி பந்தை பின்னுக்கு தள்ளி விட்டு அது முன்னேறி கொண்டு போகிறதான். என்ன அவங்களுடைய பார்வை பாருங்க. அதான் தன்னம்பிக்கை ஊட்டுவது. ஒரு குழந்தையை பாடுறா, இந்த பூமி பந்தை பின்னே தள்ளி விட்டு முன்னேறி போகிறதே, உன்னால் முன்னேற முடியாதா என்று கேட்பதை போல இருக்கிறது. அப்புறமா ரொம்ப அருமை. என்ன பாருங்க, எனக்கு தராத பாலுக்கு அழுகையில் குழந்தைக்காய் என்றாய். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. எனக்கு தராத பாலுக்கு அழுகையில் குழந்தைக்காய் என்றாய், விம்மி சரி என்றேன், நோயாளிக்காம் என்றாய், தேம்பி சரி என்றேன், சாமிக்காம் என்றாய், பயந்து சரி என்றேன், பசித்த போது நாவால் நீவி வாயடைக்க செய்தாயே, அடுக்குமா இது என் அப்பாவித்தாயே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதான் கொடும்பசி தீர்க்கா உன் உணவும் தியாகித்த உன் குருதியும் வீணாய் வழிகிறதே பதாகையில். என்ன பார்வை பாருங்க. அது மாதிரி அதோட மட்டும் இல்ல, அதாவது எத்தனை காலம் உனக்கு ஊர் முகவரி தரும், ஊருக்கு நீ முகவரியாவது எப்போது. பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. எத்தனை காலம் உனக்கு ஊர் முகவரி தரும், ஊருக்கு முகவரியாவது எப்போது. எனக்கு முன்னேற இது என்னுடைய அப்படியா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அது பாருங்க. அதாவது எனக்கு நான் என்னுடைய பெருமைக்காக சொல்ல, அண்ணனுக்கு தெரியும், இப்போ அடிக்கடி சிங்கப்பூர் போவேன். அது முன்னாடி போகிறப்ப மூப்பா பொண்ணுன்னு என் பொண்ணை எல்லாரும் சொல்லுவாங்க. மூப்பா பொண்ணு இளங்கவின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடவை நான் போனாங்க, ஒரு 3-4 பேர் இளங்கவின் அப்பாவா நீங்கன்னாங்க. ஏன் சொல்றேன்னா, அங்கே போய் அது சும்மா இருக்கல, இலக்கிய கூட்டங்கள் கலந்துக்கிட்டு பட்டிமன்றத்தில் பேசுது, அது இலக்கிய அமைப்புகள் இருக்குது. இப்போ ஒரு அமைப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது.
அதாவது மூப்பா பொண்ணு இளங்கவின்கிறது போக இளங்கவின் அப்பா மூப்பா, அது மாதிரி அருமையா ஊருக்கு முகவரியாவது எப்போது. ரொம்ப அருமையான சிந்தனை. அப்புறங்க இன்னொன்றுங்க, அதாவது சில பேர் இந்த கண்ணதாசன் சொல்லுவார், நான் முடிச்சு நான் இதோட நிறைவு பண்ணிடுறேன் ஏன்னா நேரம் ஆச்சு. அதாவது கண்ணதாசன் சொல்லுவான், அதாவது நடைபாதை வணிகரென நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம்னா. அதாவது நடைபாதை வணிகரென நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். கவிதை எழுதிவிட்டு நான் கூறி விற்றதெல்லாம் நல்ல பொருள் இல்லை, அதிகமாக நல்ல பொருள் இல்லைன்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி இவங்க கவிதையை எழுதிவிட்டு சொல்கிறாங்க. அந்த கவிதைக்கு என் கவிதைகள் பொல்லாதவை, என் கவிதைகள் பொல்லாதவை, வாய்ப்பிருப்பின் படித்திருங்கள், வாய்ப்பு இருந்தால் படிச்சுங்க, வாய்ப்பு இருந்தால் படிச்சுங்க, என் கவிதைகள் பொல்லாதவை, மழை நாளில் உடன் அமர்ந்து தேநீர் கழிக்கும், மஞ்சு மலர் கண்டே சிலிர்த்திருக்கும், பார்த்து கேட்டவற்றை மன இருப்பில் தேக்கி ஓய்ந்திருக்கும், தக்க நேரம் தேடி தலைப்புக்கு எழுதுகையில் மழலையாய் கரங்கள் நீட்டி ஓடி வரும் தேர் போல அணியத்தகும் தேன் சொற்கள் உடுத்தி உலாவி கழிக்கும் அந்நேரம். இதை முடிச்சுட்டு என்ன எழுதுறாங்க, இது நிறைவாக என்ன எழுதுறாங்க, இது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏற்படுற அனுபவம். அண்ணனுக்கெல்லாம் ஏற்படுற, என்ன பாபுக்கு ஏற்பட்டிருக்கு, ஐயா காவு எல்லாருக்குமே ஐயா பெரியவங்களாம் இருக்கீங்க. அதாவது எல்லாம் பெரியவங்கெல்லாம் பேசிவிட்டு என்னை கொண்டு வந்து கடைசியில் எல்லாத்தையும் பேசி முடிச்சு விட்டு நீ என்னதான் பேசுறது. அதில் பாருங்க, அதாவது சில நேரம் என்ன செய்வேன்னா, நான்லாம் அந்த கவிதை கவியரங்கத்து கவிதை எழுதுவேன்ல. இப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம ஐயா கூமாப்பா ஐயா அவங்களாம் கலந்துக்கிறாங்க, திருவை பாபு இவங்களாம் கலந்துக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு இந்த கவிதை எழுதுன்னு வச்சுக்கங்களேன், ராத்திரி சிந்திச்சுட்டே படுத்திருப்போம், தூங்கிடுவோம். அப்புறம் ஒரு 12 மணிக்கு ஒரு முழிப்பு வருதும், ஒரு சிந்தனை வருதுன்னு வச்சுங்க, 2 வரி வரும். அதை அப்போ எடுத்து எழுதலைன்னா மறுநாள் மறந்துடுவோம். அருமையான வரியாக இருக்கும், அருமையான வரியாக இருக்கும். அந்த இப்போ நம்ம கூமாப்பா ஐயா வந்து நெற்றியில் பொட்டு வச்சுருக்காங்க. ஒருத்தருக்கு அந்த பொட்டை பற்றி எழுதுன்னு நினச்சேன். அண்ணன் நீங்கள் அந்த கவியை புதுக்கோட்டைக்கு வந்திருந்தீங்க. ஆமாம், தர்மராஜன் எனக்கு அவர் முகத்தில் பொட்டு வச்சுருப்பார். அந்த பொட்டை பற்றி எழுதணுன்னு நினச்சேங்க, மறந்து போயிட்டாங்க. நைட்டு இரவு நினைக்கிறேன், மறுநாள் மறந்து போயிட்டேன். அப்புறம் நான் போராடி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இது. அதுக்கப்புறம் அதை எழுதினேன். அவர் இந்த புதுகை தர்மராஜ் எல்லாம் வங்கியில் இருப்பவங்க உங்களுக்கு தான் தெரியும். அவர் நல்லா பொட்டு வச்சுருப்பார். அதாவது அதை எழுதினேன், முழு நிலவு உன்முகத்து நெற்றி பொட்டா, முழு நிலவு உன்முகத்து நெற்றி பொட்டா. பொட்டு எப்படி இருக்கும், நிலவு எப்படி இருக்கும், வெள்ளையாக இருக்கும். பொட்டு எப்படி இருக்கும், சிவப்பாக இருக்கும். நீங்கள் அண்ணன் கேட்டிங்களா, ஐயா முகில ஐயா கேட்டாருன்னா, என்னையா நீ என்னையா கவிதை எழுதுகிற, முழு நிலவு உன்முகத்து நெற்றி பொட்டா, நிலவு வெள்ளையாக இருக்குது, இவர் முகத்தில் குங்குமம் வச்சுருக்குது வந்து சிவப்பாக இருக்குது, நீ என்னையா கேட்பாங்கள்ல. முழு நிலவு உன்முகத்து நெற்றி பொட்டா, அதுக்கு பதில் சொன்னேன், அது முழு சிவப்பாய் மாறியது உன் நிறத்தை தொட்டா. இல்லையா? அது மாதிரி சில நேரம் மறந்து போயிடும் எதை. அதனால் அதை அருமையாக சொல்கிறாங்க, கவிதை எழுத ஞாபகம் வருதா, 1 மணிக்கு ஞாபகம் வருதா, எடுத்துக்கு வந்து எழுதிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கு, காலைல மறந்து போனாலும் போயிடும். இல்லையா? இது காதலை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க. அதோடு அலட்சியமாய் நீ அள்ளி செருகிய கோடாலி கொண்டையில், கோடாலி கொண்டைனா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அப்படி அலட்சியமாய் நீ அள்ளி செருகிய கோடாலி கொண்டையில் உட்கார்ந்து அடைகாக்க பெறுகிறது என் காதல். எங்கே பாருங்க சிந்தனை எப்படி போயிருக்கு பாருங்க. அப்புறம் அவங்க எப்போதும் பகுத்தறிவாது நமக்கு தெரியும். நம்ம கண்ணதாசன் கூட எழுதினால ஊன்றி வரும் சடி தற்று நெருங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை நெடு மாதிரி வந்ததே ஒரு கைத்தடி வதைத்தோருக்கோ நெருக்கடி பகுத்தறிவை விதைத்தது நொறுக்கு நொடி. அது நொடிக்கு நொடின்னு அது அப்படியே எழுதியிருக்காங்க. ஒன்று நிறைவாதம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கவிஞனுடைய ஒரு படைப்பாளனுடைய அந்த படைப்பு அந்த சிந்தனை எப்போ இந்த சமுதாயத்தில் எடுபடும்? அந்த படைப்பாளன் அதற்கு ஏற்றவனாக இருக்கணும். பாரதி ஏற்றவனாக இருந்தான், எடுபட்டுச்சு. கண்ணதாசன் தான் வாழ்ந்தது அப்படியே சொன்னான்.
உண்மையை மறைக்காம சொன்னான், எடுபட்டுச்சு அவன். அதே மாதிரி இந்த கவிதையிலே உள்ளபடி, இந்த கவிதையிலே உள்ள சிந்தனைகளின்படி வாழக்கூடியவர் நம்முடைய பெருமைக்குரிய அம்மா. இந்த படைப்பாளி பானுமதி என்று சொல்லி உண்மையிலேயே இந்த எளிய அந்த அரிய வாய்ப்பை, இந்த புதுக்கோட்டையிலேருந்து வந்து போகிறதுக்கு இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றியை சொல்லி, கண்ணதாசன் நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, இவங்க கண்ணதாசனிலே ஒரு புத்தகம் எழுத வேண்டும். நிச்சயமாக முனைவர் பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு அது பயன்படக்கூடிய புத்தகமாக இருக்கும். அது நீங்கள் விரைவிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோளை வைத்து இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. மோதிர கையால் குட்டுப்பட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து 2 பெரிய இந்த இலக்கிய செம்மல்கள், ஆமாம், அவங்க வந்து குட்டுப்படலை, அவங்க வந்து வாழ்த்து பெற்றிருக்காங்க. ஆக்சுவலாக குட்டுப்பட்டா வந்து அதை இன்னும் கொஞ்சம் அக்கு பஞ்சர் போல் அந்த காலத்தில் இதுவாகும்னு சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு தள்ள போட்டு குட்டுக்கிறது, விடையாக இருக்காது.